அப்படியே போய் உட்காரு. ஏன் பாப்பா வந்துட்ட? காலேஜுக்கு போல நீ? ஃபீஸ் கட்டினா காலேஜில் 20,000 வேணுமாண்ணா? 20,000? சரி பார்த்துக்கலாமா, நீ போய் சாப்பிடு உள்ள போய். இப்போ தானே சாப்பிட்டேன், காசு எப்போண்ணா ரெடி ஆகும்? சீக்கிரம் ரெடி பண்ணுண்ணா. நீ ஒன்றும் கவலைப்படாத காசு, 80 மூட்டை மலாட்டை வச்சுக்கிறேன், விற்று உனக்கு பூசி கட்டுறேன். நாளைக்கே போகிறேன், காலேஜ் விட்டு கேன்சல் பண்ணிடுறேன் ப்ளீஸ்ண்ணா. வியாபாரி இன்னைக்கே வரான்னு நிற்கிறான், உனக்கு இன்னைக்கே விற்று காசு தரேன். நல்லா படிக்கிறியாம்மா? படிக்கிறேண்ணா. காலேஜுக்குன்னா ஒழுங்கா போறியா? அண்ணா எவ்வளோ கஷ்டப்பட்டு உன்னை படிக்க வைக்கிறேன் பாரு. நல்ல மார்க் எடுக்கணும், நல்லா படிக்கணும். என்ன அண்ணா நான் தான் காலேஜ்லேயே ஃபர்ஸ்ட் மார்க். நீ ஒன்றும் கவலைப்படாதம்மா, இன்னைக்கே உன்னை காலேஜில் சேர்த்து விட்டுறேன்னா. மாடுக்கு தண்ணி கட்டலான்னு பார்த்தா அதுக்குள்ளே வியாபாரி வந்துட்டானே. மூட்டெல்லாம் ரெடியா? ரெடி சார். யார் ரெடி பண்ணி வரது லேட்டாச்சுப்பா. பின்னாடி சைக்கிள் நிற்காத்து வாங்க சார், அப்படியே உட்காந்து பேசலாம். எத்தனை மூட்டை பாருங்க? மொத்தம் 80 மூட்டை இருக்குது சார். நாற்பது நாள் ஆச்சுப்பா. கொடுங்க. ஒரு மூட்டைக்கு 500 போட்டிருக்கும்பா. 80 மூட்டைக்கு 40,000 ஆகுது. கணக்கு கட்டு தானே? ஐயா ரைட்டுங்கய்யா, வெளியெல்லாம் 2,500 போதுங்க. நீங்கள் ஒரு 500 போட்டு தரீங்க. என்னயா என்ன எழுதுங்க? 2,500 நிலத்துக்காரனா விற்கிறேன், அந்தாண்ட பக்கத்து நிலத்துக்காரன், அந்தாண்ட பக்கத்து நிலத்துக்காரன். என்னயா இது பண்ணுறீங்க? ஐயோ நல்ல மலாட்டே, நல்ல மலாட்டே 800 தான் போகுது. 2,500 எவையா சொன்னான்? அதெல்லாம் கட்டுப்படி ஆகாதுங்க. நான் எவ்வளோ வரேன் நினச்சேன், நீங்கள் வெறும் 4,000 40,000 தான் வருன்றீங்க. அதெல்லாம் கட்டுப்படி ஆகாதுங்க. இங்கே பாருப்பா, நீ 50,000 கடன் வாங்கியிருக்க, மூட்டையெல்லாம் கொடுத்துட்டா 10,000 கொடுக்க தேவையில்ல, 40,000 வாங்கிட்டு போயிட்டே இரு. அப்படின்னா முடியாதுங்க, நான் வேறு யாருக்குன்னா பார்த்து விற்றுக்கிறேன். இல்லாத ரேட்டுக்குறே கேட்குறேன். ஊரெல்லாம் 1,200 போதுங்கய்யா. 1,200 கொடுத்தா கொடுங்க, இல்லைன்னா வேறு ஆளுங்க நான் பார்த்துக்கிறேன். சரி நீ சொல்கிற கணக்கே போட்டு பார்க்கலாம் ஐயா. 8 × 15 96,000 வருதுயா. பாரியா, நீ வாங்கின 50,000க்கு வட்டியோட 1,20,000 வருது. இதே நான் கேட்குற ரேட்டு கொடுத்தனா வட்டி தர வேணாம். சரியாண்ணா? நீ கேட்குற ரேட்டு கொடுக்குறதுன்னா வட்டி சேர்த்து கொடுங்கண்ணா. நான் சொல்கிறீங்க, விவசாயம் பண்ணுறதுக்கு வட்டி இல்லாமல் தான் நான் தரேன். நீங்கள் நானா பேங்கை நடத்திக்கிட்டு இருக்கேன். ஏதோ நீ என்கிட்ட பொருள் கொடுக்கணுன்னா உனக்கு வட்டி இல்லாமல் நான் கொடுத்தேன். நீ என்கிட்ட தர மாட்டேன்னா வட்டி போட்டு தான் கேட்பேன். ஐயா எனக்கு சொந்தமாக எதுவும் நல்லா இல்லையா, நீ கொடுத்த காசை வச்சு போகிருந்தாயா போட்டேன். ஐயா நீ கொடுத்தது போக அங்கங்கே வெளியே வாங்கி ஒரு 50,000 விவசாயினே செலவு பண்ணிட்டேயா. என் தங்கச்சி வேறு ஃபீஸ் கட்டினியா ஒரு 20,000. நான் இதுதான் எதிர்பார்த்து எதிர்பார்க்கறதெல்லாம் சரிதான்ப்பா. ஆனால் எனக்கு கட்ட வேலையாகணும்ல. அட்வான்ஸ் கொடுத்து வேலைக்கு ஆளை சேர்த்து வண்டிக்கு பெட்ரோல் போட்டு எண்ணெய் போட்டு வண்டி வாங்கி எல்லாம் பண்ணி எங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் ரேட்டு கேட்க முடியும். உனக்கு ஏற்ற மாதிரி கேட்டா ஐயா நாங்கள் மட்டும் என்னயா கடை கூட வாங்கி வேலி போட்டு பயிர் வச்சு ஆடு மாடு விடாமல் காலம் வச்சு நைட்டும் பார்க்கலாம் கஷ்டப்பட்டு மருந்து வச்சு உரம் போட்டு பயிரை பாதுகாத்து எடுத்தால் நீங்கள் நோவாமல் கேட்பீங்க. அந்த வேலைக்கு நாங்கள் கொடுத்துட்டு போகணுமா? எனக்கு என் வட்டி மூலமாக கட்டுறேன் நீ. ஏதோ நல்ல பேசலாம். பணம் கொடுத்தா என்னை தாண்டி எந்த வியாபாரி வந்தாலும் பார்த்துக்கலாம்.
இந்த ஊருள்ள வேற வியாபாரி வச்சு நீ வியாபாரம் பண்ணுவேன் பார்த்துறேன். சரிங்கய்யா, இருங்கய்யா பேசுவோம். இருங்க பேசுவேன்யா. அது ஒன்றும் கிடையாதுயா, நான் கேட்குறதா ரேட்டு கொடுக்குறியா? சரி வேற என்னய்யா பண்ணுறது, தலையெழுத்து கொடுத்து தான் ஆகணும். தங்கச்சி வேற ஃபீஸ் கட்டணும், என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சரி பார்த்துக்கலாம் விட்டு. லாரி கொண்டு வாங்க பாங்க வடகாடுங்க. ஐயோ என்ன பண்ண போறேன்னே தெரியலையே, ரேட்டுக்கு போச்சு. என்ன பண்ண போறேன்னு தெரியலையே, இவ்வளோ கடை இருக்கு. ஐயோ என்ன கொடுமடா சாமி. விவசாயம் பண்றதுக்கு செத்தே போலாம் போலுக்கு. ஏன்னா தோறம் பாப்பா. விவசாயிகளின் நிலைமைகள் எல்லாம் இந்த நிலைமையில்தான். விவசாயமும் சரி அழிந்து போகும் நிலையில் இருக்கின்றது. இதை யார்தான் காப்பாற்றுவது? வியாபாரிகளால் அழிக்கப்படுகின்றன, விவசாயிகளால் அழிக்கப்படுகின்றன. விவசாயம் ஒழிந்து போகும் ஆறாத ஒரு காயம்.